எல்லாருக்கும் வணக்கம். சின்ன வயசுல இருந்து நம்ம ஜிகே கொஸ்டின்ஸ் குவிஸ்னா படிக்கும் போது நம்ம எல்லாத்தையும் கேட்கப்படுற ஒரு கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலகத்துல எந்த நாட்டுல கொசு இல்ல அப்படின்னு கேட்பாங்க. இதுக்கான ஆன்சர் என்னவா படிச்சிருப்போம்னா ஐஸ்லாந்து படிச்சிருப்போம். ஆனா இனிமே அதுக்கு ஆன்சர் ஐஸ்லாந்து கிடையாது மக்களே. ஏன்னா அங்க கொசுக்கள் காணப்படுது. சோ ஆமாங்க, உலகத்துல கொசுவே இல்லாத பகுதின்னு பார்த்தா ரெண்டே இடம் தான். ஒன்னு அண்டார்டிகா, இன்னொன்னு ஐஸ்லாந்து. அண்டார்டிகா பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு கான்டினென்ட். சோ அதனால கண்ட்ரில அதை எடுத்துக்க முடியாது. சோ கண்ட்ரின்னு பார்க்கும்போது உலகத்துல ஒரே ஒரு நாடுல மட்டும் தான் கொசு இல்லாம இருந்துச்சு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஐஸ்லாந்து. சோ ஐஸ்லாண்டை பொறுத்த வரைக்கும் அது ஒரு தீவு மக்களே. சோ சுத்தி ஒரு 100 கிலோமீட்டருக்கு எந்த ஒரு நாடுமே கிடையாது. சோ பக்கத்துல இருக்கக்கூடிய நாடு என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்காட்லாந்து, கிரீன்லாந்து இந்த மாதிரி நாடுகள் தான் இருக்கு. ஆனா அங்கே கொசுக்கள் காணப்படுது. ஆனா ஐஸ்லாந்துல ரொம்ப நாளாவே சரியா பல நூறு ஆண்டுகளாக வந்து கொசுவே இல்ல அப்படின்னு வந்து பார்த்தோம். ஆனா இப்போ அங்கே கொசு காணப்படுது மக்களே. ஒரு ஆண் கொசு 2 பெண் கொசு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதோட பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கெஜோஸ். சரி, இந்த கொசு அங்க எப்படி வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து கிரீன்லாந்து வந்து ஐஸ்லாந்துக்கு வந்து ஃபிளைட் இருக்கா மக்களே. சோ அங்கிருந்து கொசு வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கண்டிப்பா வந்து அங்க இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர்னால வந்து அதனால இனப்பெருக்கம் செய்ய முடியாது, அதாவது பிரீட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இருந்தாலும் இதற்கு ஒரு காரணமா வந்து இந்த குளோபல் வார்மிங் இருக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. சரி, உங்களுக்கு ஒரு கேள்வி, உலகத்துல எந்த நாட்டுல காக்காவே இல்ல அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சா அதை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இதே போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க.